பேய் என்பது நிஜம். பிரக்யா அவங்க அப்பா இறந்தது பிறகு ரொம்பவும் கவலையாக இருந்தாள். அவள் சரியாக சாப்பிட்றதில்ல. அவளோட மனசும் எந்த வேலையிலையும் கவனமாக இல்லை. ஒரு மாதம் ஆனதுக்கு பிறகு ஆனாலும் அவங்க அப்பாவை நினச்சிக்கிட்டே தான் இருக்கிறா. பிரக்யாவோட அப்பா எப்படி இறந்தாங்க அது இதுவரை யாருக்குமே தெரியாது. அவங்க அப்பாவோடைய கொலைக்கு காரணம் என்னங்கிறது அவள் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. அப்போதான் சொல்லுமா கண்ணா, ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு, இப்போ வீட்டுக்கு வா. எவ்வளோ நேரமா அங்கேயே உட்காந்துருப்ப? உனக்கு தெரியும்ல அந்த இடத்துல பேய்களோட நடமாட்டம் இருக்குன்னு. அதெல்லாம் நீ சொல்லாத, அந்த கதையை நான் நம்ப மாட்டேன். சரி கண்ணா, ஆனாலும் நீ வீட்டுக்கு வந்துடு. சரிம்மா, வரேன். பிரக்யா ஃபோன் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. அவங்க வீடு அந்த காட்டுலேருந்து ரொம்ப பக்கமாக இருந்தது. அந்த காட்டு பற்றின ஒரு உண்மை என்னன்னா, அந்த காட்டில் ஒரு பயங்கரமான பேய் இருக்குன்னு. ஆனால் அவங்க அப்பா பேய்களை நம்ப மாட்டாங்க. அதனால் அவங்க சொன்னது நிஜம்னு நிரூபிக்கிறதுக்கு அவங்களோட பொண்ணை எப்போவும் காட்டுக்கு கொண்டு வருவாங்க. இதனால் பிரக்யா அவங்க அப்பாவை கண்ணை மூடிட்டு நம்புவாங்க. அவங்க அப்பா இறந்து போனது பிறகும் அவங்க அப்பா ஞாபகார்த்தமாக அவள் அந்த காட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போவா. அந்த காட்டோட வழி ரொம்ப பயங்கரமானது. விதவிதமான மிருகங்களுடைய சத்தம் அங்கே கேட்டுகிட்டே இருக்கும். ஆனால் பிரக்யா பயந்து போக மாட்டா. அப்போ திடீர்னு இது என்னது? அவ முன்னாடி ஒரு நிழல் போனது பார்த்து பிரக்யா ரொம்ப பயந்து போயிட்டா. வேக வேகமாக நடக்க ஆரம்பிச்சா. பிரக்யா ரொம்ப மிரண்டு போயிட்டா. திடீர்னு அவளோட என்னதான் ஆச்சுன்னு இதுவரை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அவள் எப்பவும் பார்த்ததில்லை. பயந்து போன பிரக்யா வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. அவளோட பயந்த முகத்தை பார்த்து அவங்க அம்மா கேட்டாங்க, என்னாச்சு பிரக்யா, நீ ஏன் அவ்வளோ பயந்துருக்க? ஒண்ணுமில்லம்மா, சும்மாதான். இதுவரை நான் எப்பவும் உன்னை இப்படி பார்த்தது இல்லை. நிஜமா சொல்லு, என்னாச்சுன்னு? தெரியல, காட்டுல ஒரு உருவத்தை பார்த்தேன். அங்கே நீ அந்த பேயை பார்க்கல? அம்மா, அப்படி ஒண்ணுமே இருக்காது. நானும் அப்பாவும் எப்பவுமே சுத்திட்டே இருக்கோம். இது மாதிரி எப்பவும் பார்த்தது இல்லையே. ஆனா கண்ணா, ஊருக்காரங்க பேசிக்குவாங்க அந்த காட்டுல ஒரு பேயோட ஆத்மா இருக்குன்னு. அம்மா, இப்ப நிறுத்துங்க, நான் படத்துக்கு போறேன். கண்ணா, இன்னைக்கு ஏதாவது சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு பசிக்கல. கண்ணா, நீ இப்படி பண்ண நான் என்ன ஆவேன்? பாரு, உன் உடம்பு எப்படி எலிச்சு போயிருக்குன்னு. சொன்னல்லம்மா, நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன். பிரக்யாவோட அம்மா தன்னைத்தானே சமாளிச்சுக்கிட்டு அவங்களோட பொண்ணையும் சமாதானப்படுத்த பார்த்தாங்க. ஆனால் அவள் வீட்டிலேருந்து வெளியில் போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணான். ரொம்ப நாள் இப்படியே கடந்த பிறகு போலீஸ் அவங்க அப்பாவுடைய கொலையை பற்றி விசாரிக்க வந்தாங்க. ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவங்க அப்பா பற்றின விவரம் ஒன்றுமே தெரியல. பணம் கிடைக்காததுனால போலீஸ்க்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, சுபாஷை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு. ஏன்னா ஒரு மாதம் முன்னாடி போலீஸ்க்கு சுபாஷோடைய ரத்தம் கரைப்படைந்த துணிகள் கிடச்சிது. அது ரொம்ப கிழிஞ்சிருந்தது. போலீஸ்க்கு ஒரு சந்தேகம், சுபாஷோட பணத்தை மிருகங்க தான் சாப்பிட்ருக்கும்னு. ஆனால் இது ஒரு சந்தேகமாகவே இருந்தது. இது நிஜம்னு நிரூபிக்க போலீஸ் அவங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த பேச்செல்லாம் கேட்ட பிரக்யா திரும்பவும் அந்த காட்டுக்கு போனா. அப்பா, இப்போவும் எல்லாரும் பேய் இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஒருத்தங்க தான் இந்த மாதிரியான பேச்ச நம்பாம இருந்தீங்க. ஆனா நான் எப்பவும் உங்களை நம்பிக்கிட்டு இருக்கேன். நான் கண்டுபிடிச்சுதான் ஆவேன் உங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னு.
அவங்க அப்பா இறந்த துக்கத்தில் பிரக்யா ரொம்ப நேரமாக அங்கேயே உக்காந்துக்கிட்டே இருந்தா. திடீர்னு ஒரு நிழல் அவ பின்னாடியிலேருந்து போச்சு. இந்த வாட்டி அந்த நிழல் ரொம்ப தெளிவாக இருந்தது. அதை பார்த்ததுமே பிரக்யா பயந்து போயிட்டா. யாரது யாரதுங்க? என்னோட கண்ணாம்பூச்சி விளையாடுறத நிறுத்துங்க. பிரக்யா சொன்னதுக்கு அப்புறமாவும் அங்கே ஒரு சாயலும் தெரியல. பாரு, இங்க யாராவது இருந்தீங்கன்னா என் முன்னாடி வாங்க. பிரக்யா எத்தனை வாட்டி சொன்னது பிறகும் யாருமே அவள் முன்னாடி வரலை. பிரக்யாவுக்கு புரிஞ்சுது அது அவளோட கற்பனைன்னு. அவள் அங்கே உட்காந்துக்கிட்டே ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சா. அப்போ அங்கே வேக வேகமாக காற்று அடிச்சுக்கிட்டே இருந்தது. அதை பார்த்ததுமே பிரக்யா திரும்பவும் பயந்து போயிட்டா. திடீர்னு இந்த வானிலைக்கு என்ன ஆச்சு? அப்போதான் பிரக்யா அவள் பின்னாடி ஏதோ இருக்குன்னு உணர்ந்தா. அவள் ரொம்ப தைரியமாக பின்னாடி திரும்பி பார்த்தா. பின்னாடி திரும்பினதுமே அவன் நிலைமை ரொம்ப மோசமாக மாறித்து. அவள் பயந்து மிரண்டு போயிட்டா. அவளால் நம்ப முடியல. சுபாஷ், பிரக்யாவோட அப்பா, அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அப்பா, அப்பா நீங்களா? நீ என்னோட இப்படி எப்படி பண்ணலாம்? அப்பா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏமாத்துறத நிறுத்து. சொல்லு, ஏன் இப்படி எல்லாம் எதுக்கு பண்ண? ஆனா நான் என்னதான் பண்ணேன் அப்பா? என் பொண்ணு எங்க இருக்கா? நான் ஒரு நல்ல பொண்ணா மாற முயற்சி பண்றேன். ஆனா என்ன பண்றது, உனக்கு நல்லதாவே படலையே. என்னாச்சு? அந்த நாள் மறந்துட்டியா? கண்ணா, ஊருக்காரங்களோட பேச்சு நம்பாத. அவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க. அப்பா, எனக்கு பேய்களை பத்தி கேட்டா ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை நிஜமா வந்துட்டா? கண்ணா, பேய் என்பது நிஜமே இல்லை. அப்பா, பேய் நிஜமா இருக்கு. கண்ணா, இல்லவே இல்லை. இப்படி எல்லாம் பயந்துக்காத. அப்பா, இருக்கும். நான் சொன்னேன்ல கண்ணா, இருக்காதுன்னு. சொன்னேன்ல இருக்கும்னு. கண்ணா, உனக்கு என்ன ஆச்சு? பேய்கள் இருக்கும் சுபாஷ். நம்பு, நான் சொல்றத நம்பு. சுபாஷ் பயத்துல தடன்னு நடங்க ஆரம்பிச்சான். திடீர்னு எழுந்து நின்னுட்டான். அவனோட பொண்ணை இந்த பயங்கரமான ரூபத்துல மாறினது பார்த்து சுபாஷ் பயந்து மிரண்டு போயிட்டான். அவனுக்கு புரியல இப்போ என்னதான் பண்றதுன்னு. இன்னையிலிருந்து உனக்கு தெரிய ஆரம்பிக்கும், பேய்கள் இருக்குமா இல்ல இல்லையான்னு. நீ இன்னும் மாறல சுபாஷ். பேய் என்பது நிஜம். உனக்கு பாடம் கத்துக் கொடுக்க ரொம்ப அவசியம். என் பொண்ணு எங்க இருக்கா? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா உன் பக்கத்திலேயே இருப்பா. என்ன பண்ணலாம்? அவ உடம்புல இருக்கிற ரத்தம் ரொம்ப இனிப்பா இருக்குமே. எனக்கு அவளை விட கொஞ்சம் கூட மனசே வரல. என்ன விட்டுடு, நான் போயிடுறேன். இப்போ இதுதான் உன்னோட வாழ்க்கை. இப்படியே மாட்டிக்கிட்டு இரு. இந்த மக்களுக்கு தெரியும் பேய் இருந்தது நிஜம்னு. என்னையும் என் பொண்ணையும் விட்டுடு. முடியவே முடியாது. சரி, இங்க இருந்து பேசாம கிளம்பிடு. என்ன விட்டுடு, என்ன போக விடு, என்ன போக விடு. இந்த கிராமத்துல காட்டுக்குள்ள பேய் இருக்குன்ற பேச்சு
பேச்சா இல்லாம நிஜமா மாறித்து. சுபாஷ் இந்த பேச்சை நம்பவே இல்லை. அதுக்கான பதில் அந்த பேய் அவனுக்கு கொடுத்துச்சு. அந்த பேய் அவனோட பொண்ணோட உடம்புக்குள்ள புகுந்துச்சு. இப்போவும் பேய் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதனோட பலன் ரொம்ப பயங்கரமா இருக்கும். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட கார்ட்டூன் ஷோஸ முன்னாடியே பார்க்கறதுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.